ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது ஒரு இந்த சேனலில் நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ், ப்ரோயம், சப்ளிமெண்ட்ரி ரீடோ, தென் அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாமே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் சப்ளிமெண்ட்ரி ரீடர் செக்ஷனில் கொடுத்துருக்குற கிராசிங் த ரிவர் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 4ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியை யார் ரைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் தாஸ் அப்படின்றவர் தான் ரைட் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா, நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி அபவுட் தி ஆத்தர் அண்ட் கிளாசரி செக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம பார்ட் 1 and பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோவாக போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் தி ஆத்தர், கிளாசரி அண்ட் ஸ்டோரியோட ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் ஆர் செகண்ட் பேஜ் இது மட்டும் பார்க்கலாம். தென் பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஸ்டோரி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, கிராசிங் த ரிவர் இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணவங்க யார்? மனோஜ் தாஸ். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நமக்கு வந்து அபவுட் தி ஆத்தர் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதுவே நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போகிறோம். ஓகேங்களா. இல்லை நமக்கு இன்னும் அந்த ஆத்தரை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறது எப்பொழுதுமே தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஓகே, அபவுட் தி ஆத்தர் மனோஜ் தாஸ். born in 1934 is an award-winning Indian author who writes in Odia and English. In 2000, Manoj Das was awarded with Saraswati Samman. He was awarded Padma Shri in 2001, the 4th highest civilian award in India for his contribution in the field of literature and education. மனோஜ் தாஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்றா born in 1934. இவர் ஒரு அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடியா அண்ட் இங்கிலீஷும் ரைட் பண்ணுறவர். ஓகேவா, ஒடியாவும் ரைட் பண்ணுவாங்க, இங்கிலீஷும் ரைட் பண்ணுவாங்க. இன் 2000 வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அவார்ட் வித் சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து இவர் வந்து வாங்குறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2001 வந்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக வந்து சிவிலியன் அவார்ட் கொடுக்குறாங்க. த 4th highest civilian award ஃபார் இந்தியன் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன். இவருடைய கல்விக்காகவும் இலக்கியத்துக்காகவும் இவர் வந்து அந்த அவார்டு வந்து வாங்குறாரு. கேந்திர சாகித்ய அகாடமி வாஸ் best award, its highest award, Sahitya Academy Award Fellowship. His deeper quest led to him to அதாவது இவருடைய கேந்திர சாகித்யா அகாடமி இது மூலமா அவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா his deeper quest led him to mysticism and he has been an inmate of Sir Aurobindo Ashramam in Puducherry since 1963. இவருடைய டீப்பஸ்ட் குவெஸ்ட் என்னவா அந்த ஆழமான ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தை பற்றி, மிஸ்டிசமத்தை பற்றி தான் இவரோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்மேட்டாக வந்து சர் அரபிந்தோ ஆசிரமம் இன் புதுச்சேரியில் 1963 இருக்கிறார். ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து அபவுட் தி ஆத்தர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாசரி செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது நம்ம பார்க்கலாம். அது பார்த்தா தான் நம்மளால் வந்து மீனிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் டெக்ஸ்ட்டில் வந்து மீனிங் வந்து ஈஸியாக நமக்கு வந்து புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ப்ரோஸ்ட்ரேட்டட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஸ்ட்ரேட்டட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலிங் ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட் ஆஸ் எ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதாவது நம்ம வந்து கோவிலெல்லாம் போனோம் அப்படின்னா நல்லா கீழே சாஸ்திரார்த்தமாக கீழே விழுந்து வணங்குறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஸ்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாலிங் ஃபேட் ஆன் த கிரவுண்ட் ஆஸ் மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதைக்காக நம்மளோட வணங்குவோம் பார்த்திங்களா, அந்த காலில் விழுறது சாஸ்திரார்த்தமாக கீழே விழுவோம் இல்லைங்களா, அதுதான். ஓகேங்களா. எலோக்வெண்ட், ஃப்ளூவெண்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது ஒரு பேச்சு திறமை, நல்லா வந்து பேசக்கூடியது, ஃப்ளூவெண்ட்டாக வந்து பேசக்கூடியது. நெக்ஸ்ட் டிஸ்காஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன், ஸ்போக்கன் கம்யூனிகேஷன். ஓகேங்களா. ஒரு சொற்பொழிவாட்டுறது, ஒரு ஞானிகள்லாம் சொற்பொழிவு பேசுகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்கிறது ஒரு சொற்பொழிவு. நெக்ஸ்ட் ஸ்பெல்பான்னா ஃபேசினேட்டிங், கேப்டிவேஷன், அதாவது வந்து ஒரு கவர்ச்சி, ஒரு பேசுகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் கவர்ச்சி, எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய மாதிரி ஒரு பேச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்பெல் பவுண்ட்னா ஈர்க்கக்கூடியது தன்மை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிசால்ட் மீன்ஸ்
firmly determined to do something, அதாவது தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறது. ஓகேங்களா, அதுதான் வந்து ஒரு உறுதியான, ஃப்ரிம்லினா உறுதியாக இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிச்சுவல் மீன் a religious or சாலமன் செர்மனி, அதாவது ஒரு சமயச் சடங்கு அந்த மாதிரி சொல்கிறது தான் ரிச்சுவல் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்தூசியாஸ்டிக்கில் இன்ட்ரெஸ்ட், ஈகர் என்ஜாய்மெண்ட், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்பாலஜிக்கலி ஷோஸ் ரெக்ரெட்ஃபுல் அக்னாலேஜ்மெண்ட், ரொம்ப மன்னிப்பு கேட்கறது, இதுதான் வந்து சொல்கிறது. நெக்ஸ்ட் ஃபேட், ரஷ், ரன், ஃப்ளட், அதாவது ஒரு வெள்ளம், ரஷ், இதெல்லாம் வந்து ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சாக்கோர்லி அப்படின்றது வந்து ஹியூமரஸ், ஃபன்னி, நகைச்சுவையாக பேசுகிறது. ஓகேங்களா, அதுதான் சாக்கோர்லி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாய்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பிரிச்சுவல், அது வந்து ஒரு தெய்வ பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல், டிவோல்ட்டி, ரிலீஜியஸ், டிசைடட், அது வந்து ஒரு தெய்வ பக்தி. டெடிக்கேட்டடாக இருக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல், டிவோல்ட்டி, ரிலீஜியஸ், டெடிக்கேட்டட். ஓகேங்களா, அது வந்து ஒரு டெடிக்கேட்டட், ஒரு தெய்வ பக்தி. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் அண்ட் ஹார்ட்லி லவ், அதாவது சத்தமாக வாய் விட்டு சிரிக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நேவிட்டி மீன்ஸ் வெகுளியாக இருக்கிறது. லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னசென்ஸ், ஒரு ஒன்றுமே தெரியாத வெகுளி, நம்ம எது சொன்னாலும் நம்புவாங்க அப்படி சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஒரு இதுதான் வந்து நேவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டவுன், டே பிரேக், இயர்லி மார்னிங். டவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதிகாலை பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மார்னிங், ஏர்லி மார்னிங் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து, அதாவது ஒரு 3 o'clock 4 o'clock அந்த டைம்லாம் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரிகியூட்னா அரோஸ் த க்யூரியாசிட்டி ஆஃப் ஃபேசினேட், அட்ராக்ட், அதாவது வந்து இன்ட்ரிகியூட்னா ஒரு சதி, ஒரு குழப்பமாக இருக்கிறது, ஒரு சூழ்ச்சி செய்கிறது, இதெல்லாமே வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் அபைசன்ஸ் மீன்ஸ் ரெஸ்பெக்ட், ஹானர், ரெவரன்ஸ், அதாவது மரியாதை செலுத்தக்கூடிய இதெல்லாமே வந்து அபைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். கிராசிங் த ரிவர். ஓகே, இப்போ இந்த டாபிக் பார்த்தோம், கிராசிங் த ரிவர். இதிலே நமக்கு புரிஞ்சிச்சு ரிவர் வந்து கிராஸ் பண்ணுறது ஏதோ இந்த மாதிரி சம்திங் தான் ஏதோ வந்து இந்த லெசனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே. The celebrated Pandit has many disciples and admirers. Among them was the landlord of the area who lived on the other side of the river. ஒரு பண்டிட் இருக்கிறாரு, ஒரு ஞானி. ஓகேங்களா. அந்த ஞானிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிவு மிகுந்த ஒரு ஞானி சொல்லுவாங்க. அவருக்கு நிறைய டிசைபிள்ஸ்னால் ஒரு சீடர்கள், நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேண்ட்லார்ட் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய சீடர் தான் அவரும். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து பக்தி, இவர் மேலே எப்போவுமே, ஒரு சீடர்கள்னாலே நமக்கு அவங்க மேலே ஒரு பக்தி இருப்பவங்களை தானே நம்ம சீடர்கள்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அவர் வந்து எந்த இடத்துல வசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவ்ட் ஆன் த அதர் சைட் ஆஃப் தி ரிவருக்கு அந்த பக்கமாக வந்து இவர் வந்து வசிக்கிறார். யார்? அந்த லேண்ட்லார்ட் அப்படின்றார். ஓகேங்களா. த லேண்ட்லார்ட் ஹேட் கமிஷனர்ட் எ புவர் மில்க் மெய்ட் மோத்தி டு சப்ளைட் எ டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க் டு த பண்டிட் எவ்ரிடே இன் த மார்னிங். The milkmaid discharged her duty faithfully day after day. She crossed the river by the help of the ferry boat and returned home in the same way after delivering the milk at the Pandit household. Often the Pandit himself received the milk. Moti prostrated before him. Okay, the landlord, அதாவது அங்கே இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரு சீடர் வந்து கமிஷனர் த புவர் மில்க் மெய்ட் மோத்தி, அதாவது ஒரு மில்க் மெய்டு, பால் கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வந்து தருவாங்க இல்லையா, அந்த பெண். ஓகேங்களா. அந்த பெண்கிட்ட வந்து ஒரு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு பண்டிட் இருக்கிறாரு, அவருக்கு வந்து நீ வந்து மில்க் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சப்ளை பண்ணுறது எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் அவங்க வந்து போகிறாங்க. ஓகேவா. டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க் இன் பண்டிட் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பண்டிட்டுக்கு வந்து அனுப்பணும், நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கான இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லேண்ட்லார்ட் வந்து சொல்கிறாரு. அவங்களும் வந்து மோத்தியும் வந்து அதை வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக வந்து அந்த ஒர்க்கை வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா. எவ்ரிடே டெய்லியுமே அந்த மார்னிங் வந்து அவங்க அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக செய்கிறாங்க. த மில்க் மெய்ட் டிஸ்சார்ஜ்
ஹர் டியூட்டி ஃபெய்த்ஃபுல்லி டே ஆஃப்டர் டே. ஒவ்வொரு நாளுமே அதை வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக உண்மையாக அந்த ஒர்க்கை வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட் அந்த அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த பண்டிட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஓகேங்களா? அதை வந்து எப்படி அவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா, ஃபெரி போட், அதாவது நம்ம ஊரில் சொல்லுவோம்ல பரிசல் படகுன்னு சொல்கிறோம்ல, அது மூலயமா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு திரும்பவும் ரிட்டனும் அதே சேம் வேல தான் அவங்க வந்து ரிட்டனும் ஆவாங்க. ஓகேங்களா? She crossed the river by the help of the ferry boat and returned home in the same way after delivering the milk at the Pandit household. ஓகே, வீட்டிலேருந்து அவங்க திரும்பவும் அப்படி தான் வராங்க. சார் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்டிட்டும் வந்து வாங்கிப்பார். அந்த மாதிரி பண்ணும்பொழுது மோத்தி ப்ராஸ்ட்ரேட்டட் பிஃபோர் ஹிம், எப்பொழுதுமே அவங்களுடைய காலில் விழுந்து, நம்ம ப்ராஸ்ட்ரேட்டட்னா என்னென்னு பார்த்தோம், அதாவது கீழே வந்து சாஸ்திராங்கமாக கீழே விழறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, வணங்குறது. அந்த மாதிரி மோத்தி வந்து அந்த யார் முன்னாடி, அந்த பண்டிட் முன்னாடி வணங்குவாங்க. ப்ராஸ்ட்ரேட்டட் ஃபாலிங் ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட் ஆஸ் எ மார்க் ரெஸ்பெக்ட். Okay. She did not fail in her duty even if on smoke days it retired heavily. அவங்க எப்பொழுதுமே எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலோ இல்லை மழை வந்தாலோ அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் அவங்களுடைய டியூட்டியை வந்து அவங்க வந்து தவறாமல் பண்ணாங்க. ஓகேங்களா? வாட் a great privilege it is to serve a great pandit. She would tell those toil who would sympathize with her of her continuous toil. இது வந்து அவங்க வந்து ஒரு கடமையாக, ஒரு ப்ரிவிலேஜாக வந்து அவங்க நினச்சாங்க. ஒரு எனக்கு அதாவது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பண்டிட்டுக்கு நம்ம சேவை செய்கிற மாதிரி நமக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரிவரை கிராஸ் பண்ணி இவங்க இந்த டாயில் மீன் கடினமான உழைப்பு. ஓகேங்களா? TOIL டாயில் தான் கடினமான உழைப்பு. இதெல்லாம் பார்த்து மற்றவங்களாம் இந்த பெண்மணி இவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு சிம்பத்தியாக பேசும்போது அவங்க சொல்லுவாங்களாம், இது வந்து என்னுடைய இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே. The Pandit was an eloquent speaker. எலோக்வெண்ட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஃப்ளூவெண்ட் எக்ஸ்பிரசிவ் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஃப்ளூவெண்ட்டாக தான் நல்லா அழகாக பேசக்கூடிய ஒரு மனிதர் பண்டிட். Whenever he gave the discourse, hundreds of people gathered to listen to him. The milkmaid who made it a point to stand behind the audience. Not that she understood much, but she showed that the Pandit was speaking about God and truth and similar tough and complex matter. பண்டிட் வந்து ஒரு எலோக்வென்ட் ஸ்பீக்கர், ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் இல்லைங்களா, அந்த ஞானி. வென்னவர் அவர் எப்பெல்லாம் வந்து டிஸ்கோர்ஸ்னால் என்ன, டிஸ்காஸ் மீன்ஸ் சொற்பொழிவு ஏற்படுத்துது. ஓகேங்களா? அந்த எப்பெல்லாம் அவர் வந்து சொற்பொழிவு பேசுகிறாரோ அப்போ வந்து அவருக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கேதர் ஆகிருப்பாங்க அந்த சொற்பொழிவு வந்து கேட்குறதுக்காக. அந்த டைமில் இந்த மில்க் மெய்டும் பாலை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு பின்னாடி இருந்து லிசன் பண்ணுறாங்க. யார்? அந்த மோட்டின்ற அந்த பெண்மணி. ஓகேங்களா? த மில்க் மெய்ட் டு மேட் it point to stand behind the audience. Not that she understood much, but she was sure that the Pandit was speaking about God and truth and similar tough and complex matter. அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து இந்த மோத்திக்கு வந்து புரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து கடவுளை பற்றியும் உண்மையானதை பற்றியும் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மேட்டரை வந்து பேசுகிறாங்க அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு புரியுது. How much knowledge the man must be possessing the hold so many people spellbound for hours. ஸோ அவருக்கு அவங்க யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாலேஜ், இவருக்கு எவ்வளோ ஒரு நாலேஜ் இருந்தால் இந்த மாதிரி வந்து பேச முடியும், ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக ஃபேசினேட்டிங்காக, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சி, ஸ்பெல்பான்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, கவர்ச்சிகரமாக பேச முடியும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. Only a one who is very near to God and truth can command such wisdom, she thought. அவங்க நினைக்கிறாங்க, ஒரே ஒரு யாராவது இந்த மாதிரி கடவுளுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி உண்மையை பற்றி காடை பற்றிலாம் பேச முடியும் அப்படின்னு வந்து அந்த பண்டிட்டை பற்றி இவங்க நினைக்கிறாங்க. She was happy that she made a humble contribution towards the Pandit physical well-being by regularly supplying him with a pure milk. அவங்க சொல்கிறாங்க,
அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு நான் வந்து மில்கை வந்து சப்ளை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய அந்த பண்டிட்டு வந்து ஃபிசிக்கலாக வெள்ளா இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நான் கொடுக்குற பாலும் ஒரு காரணம் அப்படின்றதுனால வந்து நான் சப்ளை பண்ணுற மில்க்கும் ஒரு காரணமாக இருக்குன்றதுனால அவங்க வந்து கொஞ்சம் ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஈவன் இஃப் த landlord failed to pay me for the milk and my labor, I will not fail in my duty, she resolved. அதாவது அந்த லேண்ட்லார்டு இவரை வந்து கொடுக்க சொன்னாங்க இல்லையா, அந்த மூர்த்தியை வந்து அவர் வந்து இவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கலனாலோ இல்லை இவங்களுடைய ஒர்க்குக்காகவோ இல்லை இவங்களுக்கான மில்க்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணலைன்னா கூட நான் வந்து என்னுடைய டியூட்டியை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் அவருக்கு தொடர்ந்து வந்து மில்க் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசால்ட் மீன் ஃப்ரம்லி டிட்டர்மினேட்டட் டு டூ சம்திங், ஒரு தீர்க்கமான முடிவு வந்து இவங்கள்ட்ட இருக்குது. ஓகே. One day while receiving the milk, the Pandit told Moti, "Woman, can you bring the milk at the least an hour before the sunrise for only a month? I am under a vow for performing the certain ritual for which I need the milk that yearly." அதாவது ஒரு நாள் வந்து அந்த பாலை வாங்கிக்கிட்டு அந்த மோத்திக்கிட்ட வந்து அந்த பண்டிட் சொல்கிறாரு, உமேன் பெண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னென்னா, உங்களால் வந்து அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது சன்ரைஸ் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் மட்டும் எனக்கு வந்து பால் வந்து சீக்கிரமாக கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, நான் அந்த 1 மந்த்தும் வந்து ஒரு ரிச்சுவல் எடுக்கிறேன், அதுக்காக தான் வந்து ஒரு இது அதாவது சமய சடங்கு அந்த மாதிரி செய்கிறேன், ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த மில்க்கு கேட்குறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட செர்மோனி தான் நம்ம வந்து ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து எனக்கு 1 மந்த் அந்த 1 மந்த்து மட்டும் சன்ரைஸ்க்கு முன்னாடியே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. I will do as you say, oh master, the milkmaid assured him enthusiastically. ஓ பரவாயில்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே செய்கிறேன், ஒன் ஹவருக்கு முன்னாடி தானே நான் கண்டிப்பாக பால் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஓகே, நெக்ஸ்ட். But the next day by the time she reached the Pandit house, it was already daybreak. நெக்ஸ்ட் டே வந்து அந்த மில்க் எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் ஆல்ரெடி அவர் சொன்ன டைம் இல்லாமல் டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. ஓகே. Pardon me, master, for my lapse. But what could I do? Said the milkmaid apologetically. I was present on the bank of the river long before sunrise, but the boatman did not turn up that early, even though I had informed him of the need for me to cross the river while it was still dark. She said since the river is spanned, it would not be possible for him to play the boat in darkness. அதாவது, என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க சார், இது வந்து என்னுடைய மிஸ்டேக் தான், ஆனால் அதுக்கு நான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து அந்த மில்க்மெய்ட் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப அப்பாலஜிஸ்டாக ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க. ஐ வாஸ் ப்ரெசன்ட் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் லாங் பிஃபோர் சன்ரைஸ். நான் வந்து அந்த இடத்துக்கு, அந்த ரிவர் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வருவாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன். எப்போது சன்ரைஸ்க்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். பட் த போட்மேன் டிட் நாட் டேர்ன் அப் த இயர்லி. ஆனால் அந்த போட்மேன் தான் வந்து நான் இந்த போட்டை வந்து ஓட்ட முடியாது, என்னால் சீக்கிரமாக ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈவன் தோ ஐ இன்ஃபார்ம்டு ஹிம் டு நீட் ஃபார் த கிராஸ் த ரிவர் வைல் இட் வாஸ் ஸ்டில் டாக். ஆனால் வந்து நான் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், என்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி மில்க் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. பட் அவர் வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி செட் சின்ஸ் த ரிவர் இஸ் ஸ்பேட்னா நம்ம என்னென்னு மீனிங் பார்த்தோம், ஃப்ளட். அதாவது வந்து அந்த கால டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவரில் வந்து தண்ணி ரொம்ப வேகமாக வர்றதுனால ஐ வுட் நாட் பி பாசிபிள் ஃபார் ஹிம் பே த போட் இன் டார்க்னஸ். அந்த இருட்டான டைமில் என்னால் வந்து போட் வந்து ஓட்ட முடியாது அப்படின்னு அந்த போட்மேன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னு அந்த மில்க்மெய்ட் மேன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த பண்டிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ குட் நாட் கிராஸ் த ரிவர் வித்தவுட் போட்மேனா, உன்னால் வந்து போட்மேன் இல்லாமல் வந்து ரிவரை வந்து கிராஸ் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐ ஒண்டர்ட் ஹவு தென் த மிஸ்டிக்
say that one could cross even the ocean of life by uttering the name of Vishnu, commanded the Pandit jocularly, showed that the poor woman could hardly understand the importance of this observation. அதாவது கேட்குறாரு, உன்னால் வந்து அந்த போட்மேன் இல்லாமல் வந்து போட்டை வந்து ரிவரை வந்து கிராஸ் பண்ண முடியலையா? என்ன சொல்கிற? நான் வந்து விஷ்ணுவோடைய பெயரை சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய கடலை கூடமே வந்து கடந்துடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இவர் வந்து கொஞ்சம் ஜோக்காக வந்து சொல்கிறாங்க. அந்த உமன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே நம்புகிறாங்க. நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே நம்புகிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதோடு இருக்கட்டும். நம்ம ரிமைனிங் ஸ்டோரியை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.